இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 25+ ஹை பேமெண்ட் கொடுக்கக்கூடிய அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய சைட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதிக கமிஷன் கொடுக்குற அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் எந்தெந்த சைட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வெப்சைட் என்னென்னா பிக் காமர்ஸ். இந்த சைட்டில் வந்து அதிக கமிஷன்ஸ் வந்து அஃபிலியேட் கமிஷன் வந்து 200% வந்து கஸ்டமர் ஃபஸ்ட்டு மந்த்து பேமெண்ட் எடுத்துக்கலாம். ஃபார் அன் என்டர்பிரைஸ் கிளைண்ட் ஒரு மந்த்துக்கு $1500 வந்து நம்ம கமிஷன்ஸ் வந்து எடுக்கிற அளவுக்கு இந்த சைட்டில் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சைட்டு பிக் காமர்ஸ். இந்த சைட் பேர் நம்ம வீடியோவில் வர எல்லா வெப்சைட்டோட லிங்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க கண்டினியூஸாக பார்ப்போம். இதில் வந்து ரிசோர்ஸ் என்னென்ன இருக்குன்னாக்கா, இதில் வந்து மெயில் அனுப்பி அவங்ககிட்டேருந்து அஃபிலியேட்டை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். 90 days வந்து டியூரேஷன் இருக்குது. இதில் இமெயில் மார்க்கெட்டிங்கு, கிட்டிங், மல்டி சேனல் மார்க்கெட்டிங்கு, ப்ரொமோஷன் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து 29% வந்து டாலராக வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்து நோ லிமிட்ஸ் ஆன் ப்ராடக்ட் வேரியேஷன், ஈஸி டு ஸ்கேல், நோ டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாம் கிடையாது. SEO ஃபீச்சர்ஸ் டு தி பில்ட் ஆன் யுவர் ஸ்டோர். நெக்ஸ்ட் வந்து ரிஃபிஷன் சொல்லிட்டு ஒரு சைட்டு. இந்த சைட்லேயும் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்லாம் வந்து ஹை கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. இது என்ன சைட்ஸ் அப்படின்ட்டா வந்து பேமெண்ட் வந்து பேபால் மூலயமா நம்ம பை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஹை இது வந்து $99 இதில் வந்து கமிஷன்ஸ் அதிகமாக இருக்குது. லிமிட்டட் டைப்ஸ் ஆஃப் ஆன் டிமாண்ட் ரிப்போர்ட்டிங், கண்டென்ட் லைப்ரரி, டைரக்டிவ் அஃபிலியேட் வெப்சைட்டு. தேர்டு சைட் என்னென்னா சாண்டல்ங்கிறது ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். இது வந்து கமிஷன்ஸ் வந்து 4% வந்து ட்ராவல் ப்ராடக்டை வந்து சேல் பண்ணாக்க 4% வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த ப்ராடக்ட் ட்ராவல் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸும் இந்த இதில் விற்றுட்ருக்காங்க. அது வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணி சேல் பண்ணோம்னா நம்ம லிங்க் மூலிமா போகிறவங்களுக்கு வந்து சேல் பண்ணோன்னையும் 4% வந்து இந்த சைட்டுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து சிஜே அஃபிலியேட் நெட்வொர்க்கோட டைப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிஜே நெட்வொர்க்கு டேஷ்போர்டில் தான் நம்மளோட அமௌண்ட் போகும் போல், அதுலேருந்து நம்ம பை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த அமேசான் அசோசியேட்ஸில் வந்து ப்ரோக்ராம் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அதில் வர ப்ராடக்டை வந்து செல் பண்ணோன்னா நம்ம அப் டு 10% இன் அசோசியேட் கமிஷன்ஸ் ஃப்ரம் குவாலிஃபையிங் ப்ரோக்ராம். ஒரு அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து குவாலிஃபையாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 10% கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பேமெண்ட் வந்து நோ இன்ஃபர்மேஷன் வந்து என்ன வேணாலும் நம்ம ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அதை வந்து அதுக்கானது வந்து நம்மளோட பேபால் அமௌண்ட்லேயோ இல்லை டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது அமேசானில். அடுத்து வந்து பிராண்ட் 24 பார்ட்னர் ப்ரோக்ராம். இது ஒரு பாப்புலரான சைட்டு. இதில் என்னென்ன இருக்குன்னா, இதுக்கு வந்து ரிக்கரிங் கமிஷனாக 20% வந்து கொடுக்குறாங்க இந்த சைட்டில். இதில் உள்ள ப்ராடக்ட்டு சர்வீஸை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணோம்னா இதுலேருந்து நமக்கு 20% கமிஷன் கொடுக்குறாங்க. இந்த சைட்டு வந்து பிராண்ட் 24 பார்ட்னர் ப்ரோக்ராம். அடுத்து 6th ஒன் வந்து BH காஸ்மெட்டிக்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. காஸ்மெட்டிக்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுற வெப்சைட் இது. இதில் 6% கமிஷன் கொடுக்குறாங்க. ஆவரேஜ் ஆர்டர் வந்து வேல்யூ $38 இருக்குது. அடுத்து வந்து ட்ரிப் அட்வைசர்.
இது ஒரு அஃபிலியேட் சைட்டு. இது வந்து மினிமம் 50% கமிஷன் கொடுக்குறாங்க. புக்கிங் பார்ட்னர் வந்து விசிட் பண்ணுற இதை பொறுத்து இருக்குது. அடுத்தது வந்து டீச்சபிள். இது ஒரு சைட்டு. இது வந்து என்னென்னா இது ரிக்கவரிங் கமிஷன்ஸாக வந்து டீச்சபிள் ப்ரோக்ராமை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறது. இது வந்து ப்ரோக்ராமில் வந்து எப்படின்னா 50% கமிஷன் கொடுக்குறாங்க. இது ரிக்கவரிங் கமிஷனாக வந்து 30%. பேமெண்ட் வந்து அப்ரூவ்டு டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பெய்டு 10 days after the end of the day there are invoicedன்னு போட்டிருக்கு. அடுத்து வந்து கஜாபி அப்படின்னு போட்டிருக்கு ஒரு சைட்டு. இதுலேயும் ஒரு அஃபிலியேட் கமிஷன் வந்து ஏர்ன் பண்ணலாம். அடுத்து கோர்சரா. இது வந்து ஒரு கோர்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். இது 10%, 45% வந்து கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மந்த் வந்து டிரான்சாக்ஷன் வில் பி கமிஷன் போட்டிருக்கு. அடுத்து எலிமெண்டர். இது வந்து ஒரு ப்ளகின். வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கு வந்து முக்கியமானது ப்ளகின்ஸில் இதுவும் ஒன்று. இது வந்து அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரியான முக்கியமான ப்ளகின்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது. இதில் வந்து அஃபிலியேட் கமிஷன்ஸ் வந்து பெர் சேலுக்கு 50% கமிஷன் கொடுக்குறாங்க. இது வந்து பேபால்லேருந்து நம்ம டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து ஷாப்பிஃபை. இதெல்லாம் வந்து பாப்புலரான ஒரு சைட்டு. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 25% வந்து அஃபிலியேட் கமிஷனாக கொடுக்குறாங்க. அடுத்து wix.com. இது வந்து ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு $100 வந்து ப்ரீமியம் டாலர் இது பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம கமிஷன்ஸ் கொடுக்குறாங்க. பேமெண்ட் மெத்தட் பேபால் மூலிமா எடுத்துக்கலாம். அடுத்து 14th ஒன்று வந்து லிக்விட் வெப். இது வந்து 150% ஆஃப் மந்த்லி ஹோஸ்டிங் காஸ்ட். ஹோஸ்டிங் சைட்டு போல். இதை வந்து ப்ரொமோட் பண்ணி இதுலேருந்து நம்ம கமிஷன் 50% போனஸாக வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து சைட் க்ரோன்ங்கிறது வந்து அஃபிலியேட் இதில் வந்து 1 to 5 சேல்ஸ் வந்து பெர் மந்த் பண்ணாக்கா $50 வந்து பர் சேலுக்கு கொடுக்குறாங்க. வீக்லி பே அவுட் எடுத்துக்கலாம். நோ மினிமம் பே அவுட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளூ ஹோஸ்ட் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இதுவும் ஒன்று. இதில் வந்து ஒரு சேல் நம்ம லிங்க் மூலியமாக போணுச்சு, அதுலேருந்து பை பண்ணியிருக்காங்க ப்ளூ ஹோஸ்ட்டில் அப்படின்னாக்கா ஒரு ஹோஸ்டிங்க்கு வந்து $100 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கமிஷனாக மட்டும். ஆனால் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ரெக்வரிங் கமிஷன்ஸ் வேறு வருவாங்க. அப்டேட் 1 இயர்க்கும் அப்டேட் பண்ண நமக்கு ஒரு டொமைன் வாங்கினவங்க அப்டேட் பண்ணால் நமக்கு வந்து கமிஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து வீபிலிங்கிறது ஒரு சைட்டு. இதில் வந்து 30% கமிஷன் கொடுக்குறாங்க. இது வேர்ட்ப்ரெஸ் என்ஜின் WP. இது ஒரு சைட்டு. அடுத்து வந்து ஹோஸ்டிங்கோட மோஸ்ட் பாப்புலர் ஹோஸ்டிங் கம்பெனி. இதில் நான் கூட 3 சைட்டு வச்சுருக்கேன். நல்ல வெப்சைட்டு. இது வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராமாக ஜாயின் பண்ணி அதை வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா அதில் வர சம் கமிஷன்ஸும் வந்து நமக்கு ஏர்ன் பண்ணலாம். வந்து 16% ஆஃப் கமிஷன் கொடுக்குறாங்க. 1 மந்த்து ஹோஸ்டிங் பிளான் எக்ஸ்டெண்டட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். $100 $500 வரைக்கும் வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபராக பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து ஹப்ஸ்பாட்டுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு சைட்டு. இதுலேயும் வந்து கமிஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். கன்வெர்ட் கிட்டு இது ஒரு முக்கியமான சைட்டு. இதுலேயும் வந்து 30% கமிஷன் வந்து இது கொடுக்குறாங்க அஃபிலியேட் கமிஷன். கெட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இமெயில் மார்க்கெட்டிங் கம்பெனி. இதுவும் வந்து ரெஃபரலுக்கு 33% கொடுக்குறாங்க. செம்ரஸ் டூல். இது வந்து $5 ஒரு பர்சன் வந்து நம்ம சைன்அப் பண்ணாலே வந்து $5 கொடுக்குறாங்க. Fiverr. இதில் ஒரு சர்வீஸ் வந்து வெரி பாப்புலரான ஒரு ஃப்ரீலான்சர் சைட்டு. இது வந்து ஒரு சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம
ப்ரொமோட் பண்ணி அதில் சேல் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து $15 to $150 வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அடுத்து கேன்வாங்கிறது 99% பேர் வந்து நான் கேன்வாவில் தான் எடிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் கூட அதில் தான் எடிட் பண்ணுறேன். அதில் வந்து கமிஷன்ஸ் வந்து $26 வந்து கிடைக்கும். ஒரு இதுக்கு ஒன் ஆஃப் கமிஷன்ஸ் வந்து 25%. eBay பார்ட்னர் நெட்வொர்க் இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் அஃபிலியேட் ஃபங்க்ஷன். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு 25 வெப்சைட் வந்து நான் காமிச்சிருக்கேன். இதில் எந்தெந்த சைட்டு வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கோ அது வந்து பார்த்து நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணிட்டு அதை நீங்கள் ப்ரொமோட் பண்ணலாம். அந்த சர்வீஸை எந்த சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்களோ அதுக்கான அமௌண்ட் வந்து அதில் வந்து பேபால்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ.